Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தோன்றின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் காரியா பார்த்துட்ருக்கோம். இன்ஷால்லா கடைசி 2 வசனங்கள் வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம். சூரா காரியாவுடைய 10வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما أدراك ما هي وما أدراك ما هي وما மீமில் வந்து மத்தா இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. ஸோ இந்த இடத்துல மத்துல் முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அது ராக் தால் சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கலத்து சுகுரா சிறிதாக அசிச்சு ஓதணும். ரால அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மீம்ல அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வசனத்துடைய முடிவில் ஹா சுக்குன் பெற்று வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். வமா அத்ராக மா ஹிய. சூரா காரியாவுடைய 11வது வசனம். நாருன் ஹாமியஹ். நாருன் ஹாமியஹ். நூன்ல அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரொன் தன்வீனுக்கு அப்புறமா ஹா வந்திருக்கு. இந்த இடத்துல இது ஹாருடைய சட்டம் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ஹா வந்து ரொம்ப லைட்டாக உச்சரிக்கணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஹாமியத்தூன் அப்படி இருக்குது. வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா இடம் பெற்றிருக்கு. ஸோ தா மர்பூத்தா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹா சாக்கினா நம்ம மாற்றி தான் ஓதுவோம். ஹாமியா. ஹா சாக்கின்னு வரும்போது ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தணும். நாருன் ஹாமியா. ஓகே, 2 வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அத்ராக மா ஹிய. நாருன் ஹாமியா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு நியூஸ் வராவடி இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.